சென்னை வேப்பேரியில் நடைபெறும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி அமைப்பது என கருத்து கேட்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவா அல்லது தாவேகவுடன் கூட்டணி அமைக்கலாமா என கருத்து கேட்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு படிவத்தை வழங்கி கருத்து கேட்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வேப்பேரியில் நடைபெறும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி அமைப்பது என கருத்து கேட்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அம்மா பெயரிலே, அதாவது தொண்டர் உரிமை மீட்பு கழகம் என்கின்ற பெயரில் செயல்பட்டு வருகின்றார். அதன்படி ஜெயலலிதாவினுடைய விருப்பத்தை மீட்டெடுப்பதுதான் தன்னுடைய நோக்கம் எனவும், அதிமுகவை மீட்டெடுப்பதே தன்னுடைய நோக்கம் என்றும் சொல்லி வரக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் இந்த அரசியல் சூழ்நிலையிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன நிலைப்பாட்டை எடுப்பார் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் தான் சென்னை வேப்பேரியில் இந்த ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இன்று பிற்பகல் அதிமுக மற்றும் பாஜக இடையே நடைபெற்றிருந்த பேச்சுவார்த்தையிலே ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதில் தங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை என்று அதிமுக சார்பில் கூறப்பட்டதாகவும், அது மட்டுமல்லாமல் 3 தொகுதிகளை ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் பாஜகவிடம் அதிமுக தலைமை உறுதியளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் இந்த ஆலோசனை கூட்டத்தை தன்னுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு படிவத்தை வழங்கி அவர்களுடைய நிலைப்பாடு கூட்டணி தொடர்பாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இந்த உரிமை மீட்பு கழகம் என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என விரும்புகின்றார்கள் என்று கேட்டறிந்து வந்திருக்கின்றார். அதிலே 2 வாய்ப்புகளை மட்டுமே ஓ பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கியிருக்கின்றார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி ஆப்ஷன் ஏ என்று குறிப்பிட்டு முதல் வாய்ப்பாக கூட்டணி அமைப்பது தொடர்பாக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாமா என்று கேட்டிருக்கின்றார். ஆப்ஷன் பியிலே திமுகவுடன் கூட்டணி அமைக்கலாமா என்று கேட்டிருக்கின்றார். எனவே தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை பொறுத்தவரை தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாமா அல்லது திமுகவுடன் கூட்டணி அமைக்கலாமா என்று நிர்வாகிகளிடம் ஓ பன்னீர்செல்வம் கேட்டறிந்து வருகின்றார். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை அரசியல் நிமித்தமாக இல்லாமல் அவருடைய குடும்பத்தில் நடைபெற்றிருந்த ஒரு நிகழ்வை மையமாக வைத்து சந்தித்து பேசியிருந்தார். எனவே அவரோடு இருக்கக்கூடிய பலரும் திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம், அதிமுகவுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு அதுதான் சரியாக இருக்கும் என்று கூறி வருவதாக சொல்லப்பட்டது. அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்றும் அவருடைய அணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் சொல்லி வந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தான் மாவட்ட செயலாளர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் வழங்கியிருக்கக்கூடிய 2 வாய்ப்புகளில் திமுக ஒரு வாய்ப்பாகவும், அதிலும் குறிப்பாக முதல் வாய்ப்பாக தமிழக வெற்றி கழகமும் இருக்கின்றது. நிர்வாகிகள் இப்பொழுது அந்த எந்த ஆப்ஷனை தேர்வு செய்கின்றார்கள் என்பதை பொறுத்து பெரும்பாலான நிர்வாகிகளின் முடிவின் அடிப்படையில் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுப்பதாக ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கின்றார். எனவே மூன்றாவதாக ஒரு வாய்ப்பு, இதற்கு மாறாக திமுக அல்லது தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கு மாற்றாக மூன்றாவதாக கூட ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும், ஆனால் அதை இப்பொழுது தன்னால் கூற முடியாது, திமுக அல்லது தாவேகா என்கின்ற இந்த 2 வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன், உங்களுடைய முடிவின் அடிப்படையில் அதை மேற்கொள்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுகவிலே மிக முக்கியமான நபராக இருந்தவர், முன்னாள் முதலமைச்சராக அதிமுக மூலம் முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர். இந்த நிலையில் தான் தற்பொழுது அவர் திமுகவுடன் கூட்டணி செல்லலாமா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சிகளில் யாரோடு கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பாக தன்னுடைய மாவட்ட செயலாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் இப்பொழுது ஆலோசனை பெற்று வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.